வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலையில் சாப்பிடக்கூடிய பெஸ்ட் ஃபுட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். காலை உணவு அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. இரவு நீண்ட இடைவெளிக்கு பிறகு எடுத்துக்கொள்ளும் உணவு அப்படிங்கிறதுனால காலையில் சாப்பிடும் உணவு தான் அன்றைய நாள் முழுக்க நம்ம செய்கிற வேலைகளுக்கான எனர்ஜியாக மாறும். அப்படிங்கிறதுனால அதில் அக்கறை செலுத்தணும். அந்த முறையில் உடலுக்கு ஆற்றல் அளிக்கிற சிறந்த காலை உணவுகளை நம்ம வைப்போம் வாங்க. காலை உணவு அப்படிங்கிறது வெறும் உணவல்ல, அது நமது உடலுக்கு ஆற்றலை அளிக்கக்கூடிய ஒரு உணவு. ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியறதே இல்லை. ஆஃபீஸுக்கு அறக்க பறக்க ஓடுற சமயங்களில் காலை உணவையே எடுத்துக்கொள்வதில்லை. இன்னும் சில பேருக்கு காலை உணவு அப்படிங்கிறதே ஃபாஸ்ட் ஃபுட் தான். இப்படி காலை உணவை ஆரோக்கியம் இல்லாமல் சாப்பிட்டா எப்படி உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும்? நீங்கள் எப்படி அந்த நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரிவிகித சத்துக்கள் நிறைந்த உணவு தான் உடல்நிலையையும் மனநிலையும் சமசீராக வச்சுக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம கீழே சொல்கிற உணவுகள் காலை நேரத்தை சிறப்பாக்கக்கூடும். அப்படி அதில் என்னத்தான் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். அதில் முதலாவது என்னென்னா முட்டை. முட்டை யாராலும் மறுக்க முடியாத ஆரோக்கியமான சுவையான உணவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதிலும் காலை உணவில் நீங்கள் முட்டையை சேர்ப்பது உங்களுக்கு முழுமையான உணர்வை தரும். இதனால் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் அடுத்த உணவின் கலோரியை குறைச்சி கொள்ள வழிவகை செய்யும். நிலையான இரத்த சர்க்கரை மற்றும் இன்சுலின் அளவை பராமரிக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே முட்டையில் லூட்டின் மற்றும் ஜாக்சாண்டின் போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு. இது ஆக்சிஜனேற்றிகள், கண்புரை மற்றும் மேக்குலர் சிதைவு போன்ற கண் கோளாறுகளை தடுக்க உதவுது. மூளை மற்றும் கல்லீரல் ஆரோக்கியத்திற்கான மிக முக்கியமான ஊட்டச்சத்தான கோலனின் முட்டையில் இருக்குது. கொழுப்பு அதிகம் இருந்தாலும் முட்டை பெரும்பாலான மக்களில் கொழுப்போட அளவை உயர்த்துறதில்ல. உண்மையில் முழு முட்டையும் சாப்பிடுவதால் கெட்ட எல்டிஎல் கொழுப்பின் வடிவத்தை மாற்றியமைப்பதன் மூலமும் நல்ல HDL கொழுப்பை அதிகரிப்பதன் மூலமும் இன்சுலின் உணர்தினத்தை மேம்படுத்துவதன் மூலமும் இதய நோய் அபாயத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 முட்டை எடுத்துக்கொள்றதுனால அதுலேருந்து 20 கிராம் உயர்தர புரதத்தையும் நம்ம பெற முடியும். இந்த முட்டைகளை நினைச்ச விதத்தில் பிரெட் ஆம்லேட்டாவோ, ஆஃப் பாயில் இல்லை ஃபுல் பாயிலாவோ மற்றும் வேக வைத்த முட்டை என்று வெவ்வேறு விதங்களில் காலை உணவோடு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக காஃபி. காலையில் எழுந்ததும் உங்களை சுறுசுறுப்பாகதில்ல ஒரு கப் காஃபி மிக முக்கிய பங்கு வகிக்குது. பொதுவாக காஃபைன் மனநிலை, விழிப்புணர்வு மற்றும் மன செயல்திறனை மேம்படுத்துவதாக கூறப்படுது. சிறிய அளவிலான கேஃபைன் கூட இந்த விளைவுகளை ஏற்படுத்த முடியும். ஒரு நாளைக்கு 38லேருந்து 400 மில்லிகிராம் அளவு கேஃபைன் எடுத்துக்கொண்டு வந்தோம்னா மனநிலையில் ஏற்படும் பக்க விளைவுகளை குறைக்க முடியும். 0.3 to 4 கப்பு அப்படிங்கிற அளவில் ஒரு நாளைக்கு காஃபி குடிச்சிட்டு வரலாம். கேஃபீன் மெட்டபாலிக் விகிதத்தை அதிகரிக்குது. இதனால் கொழுப்புகள் எரிக்கப்படுது. ஒரு நாளைக்கு 100 மில்லிகிராம் கேஃபீன் என்ற அளவில் 24 மணி நேரத்துக்குள்ள 79லேருந்து 150 கலோரி வரை எரிக்க முடியும். கூடுதலாக காஃபியில் ஆக்சிஜனேற்றிகள் நிறைஞ்சிருக்கு. இது அலர்ஜியை குறைக்குது, இரத்த நாளங்கள் உள்ளடக்கிய செல்களையும் பாதுகாக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நீரிழிவு மற்றும் கல்லீரல் நோய் அபாயத்தையும் குறைக்குது. அடுத்ததாக ஓட்ஸு. தானிய பிரியர்களுக்கு ஓட்ஸ் ஒரு சிறந்த உணவு. இதில் உள்ள பீட்டா குளுக்கன் அப்படிங்கிறது தனித்துவமான ஃபைபர் இருக்கு. இந்த ஃபைபரில் குறைக்கப்பட்ட கொழுப்பு இருக்குது. இது பல ஆரோக்கிய நன்மைகளுக்கு வழிவகுக்கும். பீட்டா குளுக்கன் அப்படிங்கிறது ஒரு பிசுபிசுப்பு இல்லை. அப்படி இது வயிறு நிரம்பிய முழுமையான உணர்வை கொடுக்கும். ஓட்ஸில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நமது உடலில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் ஊதி போகாமல் இருக்க உதவுது. மேலும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய ஆரோக்கியம் மற்றும் இரத்த அழுத்தத்தையும் குறைக்க உதவுது. அடுத்ததாக சியா விதைகள். சியா விதைகள் மிகவும் சத்தானது. இதில் ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. சியா விதைகள் மிகவும் சத்தானது. இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. உண்மையில் ஒரு அவுன்ஸ் சியா விதையில் 11 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து அடங்கியிருக்கு. சியா விதையில் உள்ள நார்ச்சத்தோட ஒரு பகுதி பிசுபிசுப்பு தன்மை கொண்டது. இது தண்ணீரை உறிஞ்சி செரிமான பாதை வழியாக எளிதாக உணவு நகர உதவும். இதனால் செரிமானம் மேம்படும். சியா விதைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்குது. அது வளர்ச்சிதை மாற்றத்தின் போது உற்பத்தி செய்யப்படும் ஃப்ரீ ரேடிக்கல் எனப்படும் நிலையற்ற மூலக்கூறுகளிலிருந்து உங்கள் செல்கள் அழியாமல் பாதுகாக்கும். அடுத்ததாக பெர்ரி. பெர்ரியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு. இது சாப்பிட்றதுக்கு சுவையானதும் கூட. இது ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, பிளாக்பெர்ரி போன்ற பல வகைகளில் கிடைக்கிது.
இதில் குறைந்த சர்க்கரை சத்து கொண்ட பழம். அதே நேரத்தில் அதிக அளவு நார்ச்சத்தும் இதில் நிறைஞ்சிருக்கு. ராஸ்பெரி மற்றும் பிளாக்பெரி ஒவ்வொன்றும் ஒரு கப்பிற்கு 8 கிராம் நார்ச்சத்து அப்படி இல்லைன்னா 120லேருந்து 145 கிராம் அளவில் வழங்குது. பெர்ரியில் ஆன்டோசைன்கள் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு. இது இதயத்தை பாதுகாக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் பெர்ரி அலர்ஜியை குறைக்கவும், இரத்த கொலஸ்ட்ரால் ஆக்சிஜனேற்றம் ஆவதை தடுக்கவும், செல் சுவர்கள் இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கவும் உதவுது. அடுத்ததாக நட்ஸ் டேஸ்டியான காலை உணவு மட்டுமல்லாமல் ஊட்டச்சத்து நிறைஞ்சது கூட. இது காலையில் வயிற்றை நிரப்புவதோடு உடல் எடையை கட்டுக்குள் வைக்கவும் உதவுது. நட்ஸ் இதய நோய் ஆபத்து காரணிகளை மேம்படுத்துது. இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கவும் மற்றும் வீக்கத்தை குறைக்கவும் இந்த நட்ஸ் பெரிதும் பயன்படுது. நட்ஸில் அதிக அளவில் மெக்னீஷியம், பொட்டாசியம் மற்றும் இதய ஆரோக்கியமான மோனோசாச்சுரேட் போன்ற கொழுப்பு அமிலங்களை நிறைய வச்சிருக்கு. நட்ஸ் நீரிழிவு நோயாளிகளுக்கும் நன்மை பயக்குது. அடுத்ததாக கிரீன் டீ ஆரோக்கியமான பானம்ல ஒன்றா கருதப்படுது. இதில் அடங்கியுள்ள கேஃபைன் நமக்கு விழிப்புணர்வையும் மனநிலை மற்றும் மெட்டாபாலிசத்தையும் மேம்படுத்துது. ஒரு கப் கிரீன் டீ 35லேருந்து 70 மில்லிகிராம் காஃபின் மட்டுமே இருக்குது. இது காப்பியில் பாதி அளவு தான். இந்த கிரீன் டீயில் EGCG அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது மூளை, நரம்பு மண்டலம் மற்றும் இதய சேதத்திலேருந்து நம்மளை பாதுகாக்க உதவுது. அடுத்ததாக பழங்கள் காலை உணவிற்கு ஊட்டமளிக்கும் ஒன்றாக இருக்கும். எல்லா வகையான பழங்கள்லையும் விட்டமின்கள், பொட்டாசியம், நார்ச்சத்து போன்றவை இருக்குது. இது குறைந்த அளவு கலோரியையும் கொண்டிருக்கு. அடுத்ததான் ஆளி விதைகள் நம்ப முடியாத அளவிற்கு ஆரோக்கியமானது. இது பிசுபிசுப்பான நார்ச்சத்து வாய்ந்தது. இதை சாப்பிட்ட பிறகு பல மணி நேரங்கள் வயிறு நிரம்பிய உணர்வை நமக்கு தரும். 2 டேபிள் ஸ்பூன் 14 கிராம் ஆளி விதைகளில் 3 கிராம் புரோட்டீன் மற்றும் 4 கிராம் நார்ச்சத்துக்கள் இருக்குது. அடுத்ததாக அவல். உங்களுக்கு மிகவும் தேவையான காலை ஊட்டச்சத்தை வழங்கும் எளிதான காலை உணவு அவல் அரிசியை உங்களுக்கு பிடித்த சில காய்கறிகளோட சமைக்கலாம் மற்றும் மசாலா பொருட்களோட ஒரு நல்ல காலை உணவாக தயாரிக்கலாம். இதை தவிர ஆரோக்கியமான மற்றும் சுவையான இட்லி, தோசை அப்படி இல்லைன்னா உப்புமா போன்ற பழைய பாரம்பரிய காலை உணவுகளை நீங்கள் எப்போது வேணால் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் இன்னும் பிற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.